முதல்ல விரோதி போகணும்னு இந்த பிராமணர்கிட்ட வந்தானே, அப்பவே இந்த பிராமணர் அப்படிலாம் நடந்து கூடாதுப்பா, தப்பு, பகவான் திருவடிகள் ஒண்ணுதான் பிராபியம், நீ பக்தி பண்ணு சரணாகதி பண்ணுன்னு சொல்லியிருந்தா அவன் கேட்டுப்பானா? உம்ம பக்தியை சரணாகதியை நீரே வச்சுக்கு நான் கத்தி எடுத்துன்னு போறேன்னு அவன் கிளம்பி போயிருப்பான். இதான் கடைசியில நடந்திருக்கும். அப்ப அவர் என்ன பண்ணார்? முதல்ல சேனையாகம் சொல்லி நம்பிக்கை வளர்த்து, வாயவ்வே சொல்லி பணத்தை சேர்த்து, பிள்ளைய கொடுத்து வெறுப்ப உண்டாக்கி, சொர்க்கத்தை கொடுத்து பயத்தை உண்டாக்கி, கடைசியா மோட்சம்னு சொன்னா தானே ஒருத்தன் கிட்டக்க வருவான். இதுக்காக எல்லாருக்கும் இப்ப வேதத்தை அவன் சொல்லி ஆகணும். சேனையாகம் சொல்லணும், வாயவ்யம் சொல்லணும், எத்தனை யாகமும் சொல்லணும். இதை பரமசிவைட்டவர் சுவாமி ராமானுஜர். அவருக்கும் வேதம் உண்டு இல்லையோ? இந்த வேதத்தை பார்த்து என் விரோதி கிருமிகண்ட சோழன் ரொம்ப படுத்தி விட்டான், அவனை கொல்லணுங்கிறதுக்காக சேனையாகம் பண்றேன்னு ராமானுஜரால சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஏன்னா அவர் சப்தகுண நிஷ்டர். யார் யாருக்கு எதை எடுத்துக்க முடியுமோ அவனவன் தான் எடுக்கணுமே தவிர ஒரு நாஸ்திகன் எடுத்துக்கிற சேனை யாகத்தை ஆஸ்திகனால தொட்டுடவே முடியாது. யார் யாருக்கு எதோ அதது தானே. அதனால அர்ஜுனா, வேதத்துல ஏன் சொல்லித்துன்னு என்ன கேள்வி கேட்காது. நான் வேதத்துல எல்லாருக்காகவும் சொல்லுவேன். அது உனக்கு எதுவோ அதைத்தான் எடுத்துக்கணும்ங்கிறது கண்ணன் சொல்ற பதில். ஆஹ திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வஹ. துவந்தம்னா சுகத்தையும் துக்கத்தையும் துவந்தம்னு சொல்லுவா. நிர்த்வந்தம்னா மேல சொல்ல போறான் இல்லையோ, சுகத்தையும் துக்கத்தையும் ஒன்றாக நினைத்தல். நிர்த்வந்த்வஹ துவந்தமற்றாயிடு. நித்திய சத்வஸ்தா சத்வகுணத்திலேயே ஆசைவை. நிர்யோகக்ஷேம யோகக்ஷேமம் யோகக்ஷேமம்னு சொல்லுவோம். நன்னா சாப்பிட்டு பட்னி இல்லாத இருந்தா யோகக்ஷேமம் எல்லாம் நன்னா இருக்கா கடிதாச்சு எழுதணும் இல்லையோ. யோகக்ஷேமம் எல்லாம் நன்னா இருக்கானு. யோகக்ஷேமம்னா அது இல்ல அர்த்தம். கிடைக்காதது கிடைச்சா யோகம், கிடைச்சது தங்கித்துன்னா க்ஷேமம். இதுதான் உண்மையான அர்த்தம். போட்டு இருக்காள யோகக்ஷேமம் வகாமியகம், ஆயுள் காப்பீட்டு கழகம்னு போட்டு வச்சுருக்காள் இல்லையோ. யோகக்ஷேமம்னு கிடைக்காதது கிடைக்கும், கிடைச்சது நிலைக்கும்னு அர்த்தம். ஏன்னா கிடைக்காத வாழ்க்கை கிடைச்சிருக்கு, கிடைச்ச வாழ்க்கை நிலைக்க போறது. அதே போல கண்ணனு சாதித்தான். ஆத்ம சாட்சா்காரம் இத்தனை நாளும் கிடைக்கல, அது உனக்கு கிடைக்கணும், அதான் யோகம். கிடைச்ச ஆத்ம சாட்சா்காரம் தங்கணும், அதுதான் க்ஷேமம். ஆக யோக க்ஷேமத்துலதான் உனக்கு ஆசை இருக்கணுமே தவிர மத்த கிடைக்காது கிடைக்கிறத பத்தி கவலைப்படாதே, மத்த கிடைச்சது நினைக்கிறத பத்தி கவலைப்படாதே. ஆக நிர்யோக க்ஷேம ஆத்மவான். ஆத்மாவை பத்தி நினை, தேகத்தை பத்தி மற. ஆக திரைகுண்ய விஷயா வேதாக நிஸ்திரைகுண்யோ பவார்ஜுன நிர்த்வந்த்வஹ நித்திய சத்வஸ்தஹ நிர்யோகக்ஷேம ஆத்மவான். அடுத்த ஸ்லோகம். யாவானர்த்த உதபானே சர்வதா சம்பளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு பிராமணஸ்ய விஜானதः. யாவான் அர்த்த உதபானே சர்வதா சம்பளுதோதகே. காவிரி ஓடுறது, நான் போய் கரையில நின்னுட்டேன், எனக்கு ஒரே தாகம். என் தொண்டையில தாகம் இருக்கிற வரைக்கும் தான் நான் தண்ணீர் குடிக்க முடியுமே தவிர காவிரியில ஓடுற எல்லாத்தையும் என்னால குடிக்க முடியுமா? அர்ஜுனனை பார்த்து சொல்றான், உனக்கு தேவையானத்தை தானி வேதத்துல எடுத்துக்கணுமே தவிர வேதத்துல இருக்கிறதெல்லாம் உனக்குன்னு நினைச்சுடாது அர்ஜுனா. அது எல்லாருக்கும் ஓடும். உனக்கு தாகம் இருக்கிற வரைக்கும் தண்ணீரை குடி. என் பாத்திரத்துல எவ்வளவு முகர்ந்து கொள்ள முடியுமோ அவ்வளவுதான் நான் தண்ணீர் எடுக்கணும். காவிரியில நிறைய ஓடுறதுங்கிறதுக்காக நான் எடுத்துக்க முடியுமா? யாவானர்த்த உதபானே சர்வதா சம்பளுதோதகே தாவான் சர்வேஷு வேதேஷு. அதே போல எல்லா வேதங்களிலும் பிராமணஸ்ய விஜானதः. பிராமணன் எத்தை எடுத்துக்கணுமோ அதை மட்டும்தான் கொள்ள வேண்டுமே தவிர ரஜோகுண தமோ குணத்தவர்களுக்காக சொன்னதை எடுத்துக் கொள்ளாதே. கீழே 46வது ஸ்லோகம். அடுத்தது 47. கர்மணியேவ அதிகாரஹாத்தே மாபலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர்பூஹு மா தே சங்கஹ அஸ்து அகர்மணி. ரொம்ப அழகான ஸ்லோகம். கர்மண்யேவ அதிகாரஸ்தே, கர்மாவை பண்றதுலதான் உனக்கு அதிகாரம். மா பலேஷு கதாச்சன, கர்மத்தின் பலத்தில் உனக்கு அதிகாரம் கிடையாது. மா கர்ம பல ஹேதுர்பூஹு, கர்மத்தினுடைய பலத்துக்கு காரணமாக நீ ஆகாதே. கர்ம பல ஹேதுர்பூஹு மா, கர்மத்துக்கு ஒரு பலம் இருக்கு, அந்த பலத்துக்கு காரணமாக நீ ஆகாதே. அப்புறம் மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி, அகர்மானா பண்ணாமலே இருந்துடுறது. கண்ணன் அர்ஜுனனுக்கு என்ன தோணித்துன்னா, எப்படியும் கர்மாவில மட்டும்தான் யோகியத்தேன்னு, கர்ம பலத்துல அதிகாரம் கிடையாதுன்னுட்டே, கர்ம பலத்துக்கு காரணமா இருக்காதுன்னுட்டே, அப்ப கர்மத்தையே விட்டுடுறேனேன்னா. அதுக்குதான் கடைசி பாதிப்போ கடைசியிலே மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி, அகர்மான பண்ணாமல் இருக்கிறது. பண்ணாமல் இருக்கிறத பத்தி அர்ஜுனா முடிவே பண்ணிவிடாதே. சங்கம்னா சேர்க்கை கூட்டு, பண்ணாமல் இருக்கிறதுங்கிறத பத்தி நினைக்காதே. மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி, அப்ப செய்துதாகணும். எதை? கர்மண்யேவாதிகாரஸ்தே, கர்மாவை பண்ணுன்னு ஏன் இப்ப கண்ணன் சொல்றான் தெரியுமா? அர்ஜுனனுக்கு ஒரு கேள்வி பிறந்தது. கீழே காமிய கர்மா கூடாது கூடாதுன்னா அர்ஜுன மனசுல சந்தேகம். அப்ப நித்திய நைமித்திக காமிய கர்மாக்களை எதுவரை செய்யலாம், எதை செய்யணும், எதை விட்டுடணும்,
நான் வேதம் சொன்னது எல்லாத்தையும் செய்யணும்னு நினைச்சிருந்தேன், அதுலயே கொஞ்சம் தான் எனக்குன்னு வேற இப்ப நீ சொல்லிட்டே, எதை எடுத்துக்கணும் எதை விட்டுணும்னு சொன்னியானா தேவலேன்னா. நியாயமான கேள்வி. என்ன எது வேணும் எது வேணான்னு நமக்கு தெரியாது போடும் இல்லையோ. எது வரைக்கும் பண்ணணும் பண்ணாம விடணும். கர்மணியே வாதிகாரஹாத்தே, கர்மாவை பண்றதுலதான் உனக்கு யோக்கியத்தை, கர்மாவை பண்றதுலதான் யோக்கியத்தைன்னு செவே. அப்ப வேற எதுலயோ உனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு தன்னடையே கிடைக்கும். பத்தலை தெரியுது சொல்லியோ. ஒருத்தரங்க ஓடி வந்தார். ஓடி வந்த உடனே ஏதோ கிடைக்க போறதுன்னு நினைச்சுன்னு வந்தார். அவர்கிட்ட வந்த உடனே சொன்னேன், உன்னை கூப்பிடறதுக்கு தான் நான் கூட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டேன். அப்படின்னு என்னன்னா கொடுக்கறதெல்லாம் கொடுக்க போறது இல்லையன்னு அர்த்தம். உன்னை கூப்பிடறதுக்காக கூட்டேன்னு தவிர சாப்பாடு போட போறேன் அப்படின்னு அடுத்து கேட்டுவோம் இல்லையோ. அதே போலத்தான் கண்ணனு கர்மண்யேவாதிகாரஹாத்தே, கர்மாவை பண்றதுலதான் உனக்கு யோக்கியத்தை. அப்ப எதுல யோக்கியத்தை இல்லை? மா பலேஷு கதாச்சன, கர்மத்தின் பலத்தில் உனக்கு யோக்கியத்தை கிடையாது. பலம் நீங்க சொன்னது ஸ்வர்காதி பலங்கள், ஸ்வர்க்கம் மத்த தாழ்ந்த பலங்களுக்கு இல்லையோ. இந்த தாழ்ந்த பலத்துல கண்ணை வைக்காதே. உயர்ந்த பலம் ஆத்ம சாட்சா்காரம், அதுல மட்டும்தான் கண்ணை வைக்கணும். அடுத்தது மா கர்ம பல ஹேதுர் பூகு, ஒரு பலன் எனக்கு கிடைக்கிறதுன்னா அது என்னாலேன்னு கிடையாது. கர்ம பலத்துக்கு ஹேத்துவாக நீ இருக்காது. கடைசியாக மாத்தே சங்கஹா அஸ்து அகர்மணி, பண்ணாம இருந்துள்ளான்னு நினைக்காதே, அதோட உனக்கு சேர்க்க கூடாது. இந்த ஸ்லோகத்துல ஒரு சின்ன சிரமம் என்னன்னா, காரிய காரண பாவ விசாரம் பண்ணுவா. கண்ணன் என்ன சொல்லிட்டான் இந்த இடத்துல, கர்மத்துலதான் உனக்கு அதிகாரம், பலத்துல இல்லேன்னா. அர்ஜுனன் கேட்டான், ஏன் பலத்துல எனக்கு அதிகாரம் கிடையாதுன்னு கேட்டான். கண்ணன் அழகா சமாதானம் சொன்னா, 5 பேர் சேர்ந்தாத்தான் அர்ஜுனா எந்த காரியமுமே பண்ண முடியும், நீ ஒத்தனா எதையுமே பண்றது இல்லேன்னுட்டான். எதே போல பார்ப்போமா, இப்போ கர்மா, நான் முதல் நாள் அன்னைக்கு இங்க 7:45 ஆரம்பிச்சிருக்கணும். ஆனா ஏதோ கிளம்பினே சரியா நாளைக்கு வந்து சேர முடியல. ஒருத்தர் கேட்டாருன்னு, ஏன் சுவாமி நீ 8:20 வந்து ஆரம்பிச்சிரே நியாயமா என்ன பார்த்து கேட்டார். உடனே நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன் தெரியுமா, அடி என்ன சுவாமி பண்ணுவேன், ஏற இடத்துல ஒழுங்காத்தான் ஏறுனே, வர்ற வழியில ஒரே கூட்ட நாட்டம், இறங்கினா கீழே பெருமாளை சேர்க்க வேண்டியிருந்தது, மேல வந்தா ஒருத்தர் குறுக்க நின்னாரு உள்ள வர முடியல, இத்தனை காரணம் என்ன தடுத்துடுத்துப்போ, அதனாலதான் 8:20 எடுத்து நாழி எடுத்து நான் சொன்னேன். அதே அடுத்த நாள்ல இருந்து 7:45 வந்துட்டேன் இல்லையோ. ஒருத்தர் கேட்டார், சுவாமி ஏன் 7:45 வந்துட்டேன்னு. ரொம்ப நாளாவே சமயத்துக்கு வர்றதுதான் என் வழக்கம். இது என்னோட பதில். நான் என்ன பதில் சொல்லியிருக்கேன்னு தெரியுமா, ஒழுங்கா ஏறினே, அவர் ஒழுங்கா கூட்டின்னு வந்தார், பெருமாள் சேவை சீக்கிரம் எடுத்து குறுக்க ஒத்துரு நிக்கல, யாரும் தடங்கல் பண்ணல, 7:45 வந்துட்டேன் நான் சொல்லணும் இல்லையோ. ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். தப்பா வந்தேன்னு கேட்கச்சே 10 காரணம் கண்டுபிடிச்சேன், சரியா வந்தேன்னு சொல்லச்சே அடிய சுவாவம். இப்படித்தானே 2 இடத்துலயும் நான் சொல்லுட்டேன். இப்ப கண்ணன் அதைத்தான் சொல்றான், அர்ஜுனா எந்த செயலையும் நீ மட்டும் செய்யறதே கிடையாது, ஒரு செயலுக்கு 5 பேர் வேணும். தேகம், ஆத்மா, பரமாத்மா, கர்மா, பிராணன், இந்திரியம், பிராணன், இந்த 5 சேர்ந்தாத்தான் நடக்கும். பஞ்ச பிராணங்கள் வேணும், இந்திரியங்கள் வேணும், தேகம் வேணும், ஆத்மா வேணும், பரமாத்மா வேணும். இந்த 5 பேர் சேர்ந்தாத்தான் ஒரு காரியத்தை நடத்தவே முடியும். பரீட்சை எழுதுனா 10 மணிக்கு பரீட்சைன்னு போட்டா நான் கையில எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன், புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டேன், கிளம்பியாச்சு, போய எடுத்து சரியா வண்டி வந்தது, போனேன், இறங்கினேன், 10 மணிக்குள்ள போயிட்டேன். ஆனா கையில ஷீட் எடுத்துன்னு போன மூலியம் உள்ளுக்குள்ள போறதுக்கு விட்டுட்டே போயிட்டேன். வீட்டுல உள்ள போய் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அப்ப எல்லாம் தயாரா இருந்தது, உள்ள போக முடியுமே எதுனாலே, ஏதோ ஒண்ணு சரியா இல்லையோ. அப்ப நிறைய விஷயம் சேர்ந்தாத்தான் ஒரு பலன் கிடைக்கும். தெரியறதே வாழ்க்கையில எதை பார்த்தாலும். அர்ஜுனா அது அத்தனைக்கு சேர்த்து நீயே பலனை தட்டின்னு போகணும்னு பாக்குறிய, நியாயமா இது? இதனாலதான் பலம் ஒண்ணுது இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் ஒண்ணுது பலன் இல்லைன்னு சொல்றேன்னா, நீ ஒத்தம் மட்டும் இந்த பலத்தை பண்றதா இருந்தா நியாயம். ஆனா 5 பேர் சேர்ந்து ஜான பண்றா, அந்த பலத்தை நீ மட்டும் எப்படி எடுத்துன்னு போலாம்? அர்ஜுன உடனே கேட்டான், அப்ப 5ல 1 மடங்கு எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கோ, நான் வேண்டான்னு சொல்றேன். இப்ப 5ல 1 நீ இரு, நான் வேண்டான்னு சொல்லல. ஆனா நீயே எல்லாம்னு நினைக்காதே. ஆக கர்மண்யேவாதிகாரஹாத்தே மா பலேஷு கதாச்சன, பலத்துல உனக்கு மட்டும் பங்கில்லை, பல பேருக்கு பங்குண்டு. இதுல உடனே அர்ஜுன் என்ன சொல்லுவன்னா, 80ங்கிறது 100க்கு 80 தேவல, நான் 20 தானே, நான் பண்ணாட்டா என்ன, இப்போ அந்த 4 பேரும் பண்ணட்டுமே. இது கேட்கலாம, ஓடி போடலாமே, என்ன மிச்ச 4 பேரும் சேர்ந்து பண்ணிக்கலாமோ இல்லையா? கண்ணன் பதில் சொன்னா, இப்படியே ஒத்தொத்தரும் சொல்லிவிட்டா நான் என்ன பண்றது அர்ஜுனா, நீ ஒத்தம் சொன்னா தேவையில்ல, இப்போ இப்படியே ஒத்தொத்துன்னு சொல்லி ஓடி போட்டான்னா. ஒரு ராஜா ஒரு படத்தை வச்சா, அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். ஒரு சொம்பு பால் கொட்டுங்கன்னு எல்லாரும் சொன்னான். மறுநாள் கருத்தால போய் பார்த்தா சொம்பு குடம் முழுக்க தண்ணி தான் இருந்தது. ஏன்னா ஊர்ல இருக்க ஜனங்கள்லாம், நான் எல்லாரும் பாலை குத்துவா, நம்ம ஒரு சொம்பு ஜலம் குத்தினா ஆருக்கு தெரிய போறது? இப்போ என்ன அவன் ஜலத்தையே குத்திட்டு தான். கடைசியில குடத்தை திறந்து பார்த்தா பால் இருக்குமா ஜலம் இருக்குமா? கண்ணன் அதை பத்தி தான், 5 பேரும் பண்ணணும் அர்ஜுனா, ஒத்தம் மட்டும் விலகி கொள்ள முடியாது. எல்லாரும் சேர்ந்து தானே ஒரு பலுவை தூக்கி ஆகணும், ஒரு பாரத்தை செய்யணும். 5 பேரும் சேர்ந்து செய்யறதுங்கிறது, இன்னைக்கு நாமே போறோம், வியாபாரம் நடத்துறோம், வேலைக்கு போறோம், ஏதோ பண்றோம்,
சேர்ந்து பண்ணா எவ்வளவு பலத்தை பார்க்கிறோம். நாம செய்யற ஒரு செயலுமே சேர்ந்துதான் செய்யறோம். கர்மணி ஏவாதிகாரஹாத்தே மா பலேஷு கதாச்சன, பலத்துல மனச வைக்காதே என ஒண்ணுதில்ல அது. அப்படின்னா என்ன ஆகும் தெரியுமா? மா கர்ம பல ஹேதுர் பூகு, அந்த கர்ம பலத்துக்கு நீ காரணமாகாதேனுட்டான். நான் காரணம் இல்லை அந்த பலத்துக்கு, செயலுக்கு மட்டும்தான் நான் காரணம், அதனுடைய முடிவுக்கு நாம் காரணம் கிடையாது என்ன சொல்லணும்னா. அர்ஜுனன் கேட்டான் உடனே, காரணம் இல்லாத காரியம் வருமானா? ஏன்னா காரியம்ங்கிறதே காரணம் இருந்தா தான் வரும். ஒரு தாயாரா இல்லன்னா பிள்ளை பிறக்குமா? காரணம் இருந்தா தானே காரியம் நடக்கும். தங்கம் இருந்தா தானே மோதிரம் பண்ண முடியும், மண் இருந்தா தானே குடம் பண்ண முடியும். இப்ப கண்ணன் என்ன சொல்லிட்டான்? காரணமா நீ இருக்க கூடாதுன்னுட்டான். அப்ப காரியமே வராது. நான் காரணமா இல்லைன்னா பரீட்சைக்கு முடிவே வராது, வியாதி போகவே போகாது, எந்த நல்லது நடக்கவே நடக்காது. நான் தான் காரணமா இல்லையே அப்படின்னு அர்ஜுனன் கேட்டான். கண்ணன் அழகா சமாதானம் சொல்லிட்டான், நீ காரணம் இல்லேன்னு நான் சொல்லல அர்ஜுனா, நீ காரணம்னு நினைச்சுக்காதேன்னு சொல்றேன். சின்ன வித்தியாசம் தான். இப்ப நீதான் காரணம், ஆனா நான் காரணம் இல்லேன்னு நினைச்சுக்கணும். செய்ய வேண்டியத நான் தான் செய்தாகணும், ஆனா நான் காரணம் இல்லேன்னு நினைக்கிறேன். என்ன காரணம்? நான் ஒத்த மட்டும் காரணம் இல்லையோ, எல்லாரும் சேர்ந்து தானே காரணம். அதனால நான் மட்டும் காரணம் இல்லைன்னு நினைத்துக் கொள்ளுவாய். மா கர்மபல ஹேதுர் பூகு, இதுக்குத்தான் அகரத்துவ அனுசந்தானம்னு பேர். நான் கர்த்தா அல்லன், இந்த கர்மாவை நான் பண்ணல. கர்த்திருவ அனுசந்தான, கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். எப்ப பலத்துல கண்ண வைக்காதேன்னானோ பலத்தை விட்டுடுனுட்டான். எப்ப நாம் பண்ணலேன்னு நினைச்சுக்கோனானோ அப்ப கர்த்திருவ புத்தி தியாகம். இந்த கர்மா என்னதுன்னே நினைச்சுக்காதேன்னுட்டான். இந்த கர்மா என்னதில்லே, பலம் என்னதில்லே, கர்மாவுடையது நானும் பண்ணலே. இந்த 3 தியாகம் முக்கியம். அதத்தான் புத்தின்னு ஆரம்பிச்சான். கர்மயோகத்துல ஆரம்பிக்கச்சே ஒரு புத்தி வேணும் அர்ஜுனான்னு சொன்னானோ இல்லையோ, இந்த 3 தியாகம் தான் புத்தி. கர்த்திருவ புத்தி தியாகம், மமதா தியாகம், பல தியாகம். இந்த 3 தியாகத்தோட கர்மயோகத்தை பண்ணினோம்னா அது வெற்றி தேடி கொடுக்கிறது, ஆத்ம சாட்சா்காரத்தை கொடுக்கும். மா கர்ம பல ஹேதுர் பூகு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. அகர்மாவோட உனக்கு சங்கம் வேண்டாம். அகர்மானா பண்ணாமலே இருந்துடுறது. நான் எப்படியும் காரணம் இல்ல, காரணம்னு நினைச்சுக்கப்படாதுன்னுட்டே, அதனால பேசா பண்ணாமே இருந்துடுறேனே அப்படின்னு சொல்ல முடியாது அர்ஜுனா. நீ தான் பண்ணி ஆகணும். மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. ஆக இப்ப நாம எதுக்குமே நாம காரணம் இல்லேன்னு நினைச்சுக்கிறோம். உண்மையாவே காரணம் இல்லேன்னு என்ன ஆயிடு தெரியுமா? தாப்பனாருக்கு திடீர்னு நெஞ்சு வலிக்கும் இருக்கட்டும், எப்படியும் அடியன் காரணம் இல்லை, எப்படியும் அவருக்கு சரியானா தான் போறது. இவரை இப்ப ஆஸ்பத்திரி தூக்கின்னு போய் என்ன போறது? இப்போ தூக்கிட்டே போக மாட்டேன். அதனால அக்கர்மா இல்ல கண்ணன் சொல்றது. இப்போ செய்யறத செய்யணும், ஆனா அழைச்சுன்னு போறது என் கடனே தவிர அவருக்கு சரியாகுமாங்கிறது அவனுடைய அனுகிரகம் என்கிற எண்ணத்தோட நீ பண்ணணும் அர்ஜுனா. அழைச்சுட்டே போகாது இருந்துடாதே. அதனாலதான் அகர்மாவோடைய தொடர்பு கூடாது. நான் பல பேர் இந்த தப்ப பண்ணிட்டு இருப்பா. படிக்கிறத விட்டுட்டு 108 பிரதட்சணம் ஹயகிரிவரை ஒண்ணு கொடுக்க மாட்டார். ஏன்னா அவர் என்ன, நீ படிக்கிறது எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு தன்னை வந்து சுத்தி வந்துட்டா கொடுத்துருவாரா? முயற்சியை நாம எடுத்துத்தான் ஆகணும். அப்புறம் என்னத்துக்கு ஞானத்தை வாழ்ந்தோம், என்னத்துக்கு சரீரத்தை வாழ்ந்தோம்? இத்தனையும் நமக்கு கொடுத்துட்டு வெறுமைக்கான அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டே இருந்தா அவர் ஒண்ணுமே பண்ண மாட்டார். நன்னா முயற்சி எடுத்து படிச்சுட்டு, சுவாமின்னே தேவரீ சொன்னபடி ஆந்தனையும் நான் பார்த்துட்டேன், இனிமே தேவரீர் அனுகிரகம் அப்படின்னு சொல்றதுதான் நியாயமே தவிர முதலுக்கே முயற்சி பண்ணாம அத்தனையுமே நீ பண்ணுன்னு சொன்னா கண்ணன் பண்றதே கிடையாது. மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபல ஹேதுர் பூகு மாதே சங்கஹா அஸ்து அகர்மணி. இப்படி 3 தியாகத்தோட, திரிவித தியாகத்தோட கர்மயோகத்தை விடாம பண்ணிட்டு இருந்தால் அவன் கேட்டு மனசுத்தி ஏற்படும். சுத்தமான மனசிலே ஞான யோகம் பிறக்கும். இந்த ஞான யோகம் என்னங்கிறதான் 54வது ஸ்லோகத்தில இருந்து கண்ணன் சாதிக்கிறான். 47 இருந்து கொஞ்சம் 53 வரைக்கும் சில சுருக்கமான ஸ்லோகங்களை நாம பார்க்கணும். பார்த்து ஞான யோகம் என்னங்கிறதே 2வது அத்தியாயம் முடிவு வரைக்கும் நாளைக்கு சாயங்காலம் இந்த கோட்டியில விண்ணப்பம் பண்ணுகிறேன். நாளையோட இங்க சாத்துமலை நடக்கும். 2வது அத்தியாயத்துக்கு வந்து சேர பிரார்த்தித்தமை. கஸ்தூரி திலகம் லலாடபடலே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே வரமௌக்திகம் கரதலே வேணுக்கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம் கண்டே ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயதே கோபால சூடாமணிஹி. இது கண்ணன் பெருமானுடைய திருமேனி அழகை வர்ணிக்கிற அழகான ஸ்லோகம். கஸ்தூரி திலகம் லலாட்ட பட்டலே, தன்னுடைய திருநெத்தியில் நீண்ட கஸ்தூரி திலகத்தை சாத்தி கொண்டு சேவை சாதிக்கிறான். வக்ஷஸ்தலே கௌஸ்துபம், கௌஸ்துபம்ங்கிற நீலநாயக கல்,
அத தன்னுடைய திருமார்பிலே சாத்திக் கொண்டு சேவை சாதிக்கிறான். நாசாகிரே வரமௌக்திகம், தன் மூக்கின் நுனியில் முத்து பில்லாக்கு சாத்திக் கொண்டு சேவை சாதிக்கிறான். கரதலே வேணுகு, கையிலே பிடித்த புல்லாங்குழலோடே, கரே கங்கணம், தன்னுடைய மணிக்கட்டிலே சாத்தின கங்கணத்தோடே, சர்வாங்கே ஹரிச்சந்தனம், திருமேனி முழுக்க பூசப்பட்ட புதுசாக அரைக்கப்பட்ட சந்தனம், பசகு பசகுன்னு பச்சை பசேல்கிற புதுமை மாறாத சந்தனம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம், அந்த சந்தனத்தையும் வெறுமை ஏதோ கொஞ்ச நஞ்ச அப்படி இப்படி அரைக்கிறதில்லை. சுலலிதம், அவன் திருமேனியில இழஞ்சு போகிற அளவுக்கு அத்தனை தூரம் வெழுமூண அரைக்கிறதுங்கிற மூல்யம். அந்த மாதிரி அரைக்கப்பட்ட சந்தனம். சர்வாங்கே ஹரிச்சந்தனம் சுலலிதம். கண்டேச்ச முக்தாவளி, தன்னுடைய திருக்கழுத்துகளிலே ஸ்வர்ண மாலைகள், ரத்தன மாலைகள், மாணிக்க மாலைகள், முத்து மாலைகள், பவழ மாலைகள் என எல்லா விதமான மாலைகளையும் சாத்திக் கொண்டு கண்டேச்ச முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே, அவனை சூழ்ந்திருப்பதார் நித்தசூரிகள் சூழ்ந்தான்னு சொல்லல, முக்தாத்மாக்கள் சூழ்ந்தான்னு சொல்லல, மகாவித்வான்கள் சூழ்ந்தான்னு சொல்லல. கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே, ஒன்றுமறியாத இடக்கையும் வலக்கையும் தெரியாத கோபிமார்கள். எது இடக்கைன்னு கேட்டா தெரியாது, எது வலக்கைன்னு கேட்டா தெரியாது. பார்த்து பழகிய அத்தனையும் வெள்ளை வெள்ளை வெள்ளை. பாலும் வெள்ளை, தயிரும் வெள்ளை, மோரும் வெள்ளை, நெய்யும் வெள்ளை. வெள்ளையத் தவிர கோபிமார்களுக்கு மற்றொன்று வர்ணமே தெரியாது. அவர்கள் அறிந்தது வெள்ளையத் தவிர கண்ணனுடைய கருப்பு மட்டும்தான். வேற எந்த வர்ணமும் கோபிமார்களுக்கு தெரியாது. இந்த ஒன்னும் தெரியாத கோபிமார்கள் சூடப்பெற்ற கோபஸ்திரீ பரிவேஷ்டிதோ விஜயத்தே கோபால சூடாமணி, கோபாலர்களுக்கெல்லாம் தலையில் ஆபரணத்தை போலே சேவை சாதிக்கிறானாம் கண்ணன். அவன் விஜயத்தே ஜெயிக்கிறான் என்று சொல்ல வந்தது இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்திலே கண்ணன் ஜெயிக்கிறான்னு சொல்லித்தா. அவன் ஜெயிக்கிறான்ங்கிறது ஜெகத் பிரசித்தம், சாஸ்திர சித்தம். புதுசா அவனுக்கு வீரன்கிற பட்டம் யாருக்கும் கொடுக்க வேண்டாம், புதுசா அவனுக்கு விஜயன்கிற பட்டம் யாரும் கொடுக்க வேண்டாம். ஆனா இப்ப கண்ணனுக்கு என்ன ஆசை தெரியுமா? விஜயன்கிற பட்டம் ரொம்ப நாளா எனக்கு கிடைச்சுடுத்து, இப்ப பட்டம் விஜய சகன், விஜய சாரதி அப்படிங்கிற பட்டம் புதுசா கண்ணனுக்கு வேணும். ஏன்னா விஜயன்கிற பட்டம் ரொம்ப நாளா அவன் இடத்துல இருக்கு. இப்ப எதில் ஆசை? பார்த்தனுக்கு சாரதியாக, விஜயனுக்கு சாரதியாக தேரோட்டிங்கிற பட்டம் எனக்கு வேணுமே தவிர இனிமே ஜெயிக்கிற பட்டம் எனக்கு தேவையில்லை என்னதான் கண்ணன் பெருமான் ஆசைப்பட்டான். திருத்தேர் தட்டிலே தேரோட்டியாக அமர்ந்தான். அர்ஜுனனும் தேர நடாத்துன்னு சொல்ல, சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயம் அச்சுத, அச்சுத ரெண்டு சேனைகளுக்கு நடுவில் என் தேர நடாத்து கொண்டு போய் நிறுத்தி விட்டான். கண்ணனும் பார்த்தான் எதிரி சேனைகளை, தன் பட்சத்தவர்கள்லாம் அங்க இருக்கான்னு தெரிஞ்சு விட்டான். இவர்களோட சண்டை போட முடியாது. நகாங்ஷே விஜயம் கிருஷ்ண, எதுவும் எனக்கு வேண்டாம், யுத்தரங்கத்தை விட்டு ஓட வேண்டும் என பிடிவாதமா பேசிவிட்டான் அர்ஜுனன். அவனுக்காக 2வது அத்தியாயம் 12வது ஸ்லோகத்திலிருந்து உபதேசிக்க தொடங்கினான். நத்வேவாஹஞ்சாதுநாசம் நத்வன்னேமே ஜனாதிபாக ந சைவன பவிஷ்யாமஹ சர்வே வயம் அத்தப்பரம். அர்ஜுனா, ஆத்மாவை அனித்யம் நினைச்சுன்னு நீ பேசுறே, நீ எத்தனை நாள் சண்டை போடாட்டாலும் பீஷ்மரை உன்னால காப்பாத்தி கொடுத்துட முடியாது. நீ அவரை வெட்டினாலும் அடித்தாலும் அவர் ஆத்மாவை உன்னால கொன்னுட முடியாது. இது ரெண்டுமே முடியாதுன்னு உரைத்தாகணுமே அர்ஜுனனுக்கு. அதனாலதான் முதல்லேந்து ஆத்மாவின் நித்தியத்துவம், தேகத்தின் அனித்தியத்துவம், இது ரெண்டையும் உபதேசிக்க ஆரம்பித்தான் கண்ணன். அதுல 30வது ஸ்லோகம் வரைக்கும் ஆத்மாவின் நித்தியத்துவத்தை பத்தி பார்த்துட்டோம். அதுக்கு மேல 31வது ஸ்லோகத்திலிருந்து நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி த்விதீயே ஸ்திததி லக்ஷ்யா புரோக்தா தன் மோகசாந்தையே. அர்ஜுனனுடைய மோகம் போகணுங்கிறதுக்காக புரோக்தா சொல்லப்பட்டது. எது சொல்லப்பட்டது? த்விதீயே ஸ்திததி லக்ஷ்யா, ஸ்தித தீஹி, தீஹின புத்தி, ஸ்தித தீஹி அசைக்க மாட்டாத புத்தி, அசைக்க முடியாத புத்திங்கிறதான் ஞான யோகம். 2வது அத்தியாயத்தினுடைய லட்சியம் ஞான யோகம். ஞான யோகம் கிடைக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டு இருக்கா? நித்யாத்ம அசங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோகதீஹி. நித்திய ஆத்ம அசங்க கர்ம, இந்த ரெண்டையும் நல்லா ஞாபகம் வச்சுடுங்க. நித்தியமான ஜீவாத்மா, அசங்க கர்ம, சங்கம்னா ஆசை பற்றுதல், அசங்கம் பற்றுதல் அற்றதான கர்மயோகம்,
பற்றில்லாத கர்மயோகம் செய்வது, நித்தியமான ஆத்ம தத்துவம், இந்த ரெண்டையும்